ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேன் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்கள் என்ற இந்த அற்புதமான பகுதியில் இன்றைய தினம் ரொம்பவே வித்தியாசமாக ஸ்லோகங்களுக்கு பதிலாக வெறும் நாமாக்கள் மட்டும் சொல்ல போகிறோம். இது என்ன திடீர்னு இப்படி கிளம்பிட்டீங்க, இத்தனை நாள் வரைக்கும் ஸ்லோகமாக சொல்லிகிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஒரே ஒரு நாமம் எடுத்து அந்த நாமத்தை தான் நம்ம ஜபம் பண்ண போகிறோம், அதை தான் ஸ்மரணை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஏன் இப்படி ஒரு திடீர்னு அப்படின்னு கேட்கலாம். இது தேர்வுக்கான காலம், எல்லாரும் தேர்வு நேரம் அப்படிங்கிறதுனால 10வது படிக்கிறாலும் சரி, +2 படிக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இப்போ தான் கொஞ்சம் அந்த தேர்வு பயத்துலேருந்து விடுபட்டால் கூட ப்ரீகேஜிலேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு இனிமேல் தான் அந்த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. அப்போது எல்லோரும் அந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டானா எக்ஸாம் எழுதுகிறவங்க ஒரு பக்கம், அதுக்கு மேலே பெற்றோர்கள் கேட்கவே வேண்டாம். அந்த பெற்றோர்களுக்கு சுமை அப்படின்னு சொல்கிறதோட இதெல்லாம் சுகமான சுமைகள் அப்படின்னு சொல்லணும். வீட்டில் எல்லாரையும் கவனிக்க வேண்டிய நிலைமை. அதில் கண்டிப்பாக காத்தால இந்த வரம் தரும் ஸ்லோகங்கள், அதில் அந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக நம்பிக்கையோடு சொல்கிறச்சே நம்மளுக்கு நமக்கும் நம்ம குழந்தைக்கும் அது பலன் தரும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு தானே இதை பார்க்குறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல 4 வரி ஸ்லோகமே என்னமோ 40 வரி ஸ்லோகம் மாதிரி தெரியும். ஐயோ இவ்வளோ பெருசாக சொல்லணுமா, அதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது அப்படிங்கிறது தானே. அதனால ஒரு சின்னதாக ஒரு நாமம் எடுத்து அந்த நாமத்தை ஸ்மரணை பண்ணலாம் அப்படின்னு. முதல்ல இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற நாமம் சிவாய நமஹா அப்படிங்கிற நாமம். ஏன்னா திங்கக்கிழமை அப்படின்னுட்டு அது சிவனுக்கு தான் அப்படின்னு நம்ம ஒரு முதிரை குத்தி வச்சுடுறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சைவமும் வைணவமும் நம்மளோட பாரத தேசத்துக்கு 2 கண்கள் போல அப்படின்னு. ஒரு கண்ணு சிவன் அப்படின்னா இன்னொரு கண்ணு மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 தெய்வங்களில் இந்த 2மே ஒன்றுக்கொன்று அவங்க சங்கரநாராயணன் தான் இருக்கார். பார்க்குற கண்களில் தான் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதில் இந்த சிவாய நம அப்படிங்கிற இந்த நாமத்துக்கு அப்படி என்ன வீரியம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படி சிவாய நமன்னு சொல்லிட்டா அவர் எல்லா பலனும் சிவன் கேட்காமலேயே எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவார். சிவாய நமன்னு சொன்னால் மட்டும் போருமா, இவ்வளோலாம் ஸ்லோகம் சொல்கிறோம், அதுலலாம் நம்மளுக்கு கிடைக்காத பலன் இந்த சிவாய நமன்னு சொல்கிற இந்த 5 எழுத்து மந்திரத்தை சொன்னால் கிடச்சிடுமா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் அதற்கான பதில் எங்கேருந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னா நம்மளோட புராண கதையிலேருந்து தான். சின்ன வயசுலேருந்தே இந்த கதைகள் சில கதைகள் ரொம்பவே பிரபலமாக இருக்கும். அதுலேயும் இந்த நாரத சூத்திரத்துலேருந்து உள்ள அந்த கதை ரொம்பவே பிரபலம். நாரதர் தன்னோட அப்பா பிரம்மா கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார். இந்த சிவனோட உயர்ந்த நாமாக்கள்லாம், சிவநாமாக்கள்லாம் எவ்வளவோ இருக்குது, அதில் ஏன் இந்த சிவாய நம அப்படின்னு சொல்கிற அந்த நாமாக்கு மட்டும் என்னத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னு கேட்குறார். கேட்டோன்னே பிரம்மா பதிலே சொல்லலையாம். சொல்லாமல் அதோ பாரு ஒரு மரம் இருக்குது அப்படின்னு அவர் காமிக்கிறார். காமிச்சிட்டு அதில் ஒரு பெரிய மலர்லாம் நிறைய மலர் இருக்குது பார்த்தியா, அதில் வண்டெல்லாம் நிறையா இருக்குது, அந்த வண்டுக்கிட்ட போய் இப்போ நான் என்னை கேட்டேன் இல்லையா சிவாய நமன்னு, அதை அந்த வண்டுக்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னாராம். இது என்ன வண்டுக்கிட்டெல்லாம் போய் கேட்க சொன்னார், நான் இவரை கேட்டால் இவர் என்னவோ சொல்கிறாரே அப்படின்ட்டு, இருந்தாலும் அப்பா சொல்கிறத கேட்போம் அப்படின்னு நாரதர் போய் அந்த வண்டுக்கிட்ட சிவாய நம அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே சொல்லி முடித்த உடனே வண்டு சுருண்டு செத்து போச்சு. பதிலே சொல்லலை. அவருக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார். ஆடி போனதுக்கப்புறமா இது என்னென்னு கேட்ட உடனே செத்து போச்சுன்னொடனே நேராக வந்தார். இல்லை எனக்கு இந்த சிவாய நம அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரம் எவ்வளோ வீரியம்னு எனக்கு தெரியும், இதை யார் கேட்குறாங்களோ அவங்க உடனே சுருண்டு செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நீ தப்பாக புரிஞ்சுட்டுருக்க இப்போது அப்படின்னு முதல்ல திருப்பியும் அவருக்கு பதில் சொல்கிறார். இப்போ அந்த பக்கத்தில் இப்போ தான் ஒரு ஆந்தை சின்ன ஆந்தை, அந்த ஆந்தை பிறந்திருக்கு, அதுக்கிட்ட போய் கேளு அப்படின்னார். ஏன் மறுபடியும் அதுவும் போய் செத்து போகிறதுக்கா அப்படின்னு, கேட்டு தான் பாரு அப்படின்னு சொன்னோன்னே நேராக போய் அந்த ஆந்தைக்கிட்ட கேட்குறார். ஆந்தைக்கிட்ட சிவாய நமன்னு சொன்ன உடனே ஆந்தையும் செத்து போச்சு. செத்து போனோடனே இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம், 2 உயிர்கள் சிவாய நமன் கேட்ட உடனே செத்து போச்சு, நான் இனிமேல் போக மாட்டேன், எனக்கு சிவாய நமங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறது புரிஞ்சுது, வேண்டவே வேண்டான்னு.
இல்லை இல்லை அப்படி கிடையாது, இப்போ பாரு அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுறது, அங்கே ஒரு கொக்கு வந்து மீனை பிடிக்கிறதுக்காக காத்துட்டுருக்கு. இப்போ தான் சின்ன கொக்கு, குட்டி கொக்கு எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு கற்றுக்கிறது, நீ போய் அதுகிட்ட கேளு அப்படிங்கிறார். அவர் என்ன நினச்சினாரோ தெரியல பிரம்மா. நாரதரோ பெரிய ரிஷி, பெரிய முனிவர், இதுக்கு இவங்க நடத்துகிற நாடகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுறது. இந்த நாடகத்தில் ஒரு ஒரு கதாபாத்திரமாக வந்துட்டுருக்கு. நேராக கொக்குக்கிட்ட போகிறார். கொக்கிட்ட போய் சிவாய நமன்னு சொன்னோன்னே ஆஸ் யூஷுவல் கொக்கும் இறைவனடி சேர்ந்துடுது. நேராக வரார் திரும்பி. இப்போ என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னோன்னு, இல்லை இல்லை இந்த முறை வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, இப்போ தான் கண்ணு குட்டி போட்டிருக்கு பசு என்ன, அதனால் நீ அந்த கன்றுக்கிட்ட போய் சொல்லு, உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது, உனக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னோடனே, இத்தனை தூரம் இத்தனை தவிர நீங்கள் கேட்க சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், ஆனால் பசு பாவம், அந்த பசுவையும் கன்றையும் பிரித்த பாவம் வரும், நான் கண்டிப்பாக இதை செய்ய மாட்டேன், நான் போகவே மாட்டேன். இல்லை இல்லை நீ போய் கேளுன்னொன்னே அதுக்கிட்ட போகிறதுக்குள்ளேயே பயம் நாரதருக்கு, கண்டிப்பாக என்ன ஆக போகிறதோன்ட்டு கிட்டக்க போய் சிவாய நமன்னார். அதுவும் சிவனடி சேர்ந்துடுது. அதுக்கப்புறமா நேர பிரம்மா கிட்ட வந்துட்டு, இந்த விளையாட்டே வேண்டாம், நான் தெரியாதனமாக நான் வந்து சிவநாமங்கள்லேயே உயர்ந்த நாமம் சிவாய நமன்னு நீங்கள் எனக்கு அதுக்கு நிஜமாகவே பொருள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த நாமத்தை கேட்டால் எல்லாரும் இறந்து போவாங்கங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த விபரீத விளையாட்டு இனிமேல் எனக்கு வேண்டாம், என்னை விட்டுடுங்க, நான் போகிறோம் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிரம்மா சொல்கிறார், நான் எழுதின விதிப்படி இது வரைக்கும் நீ பார்த்ததுக்கெல்லாம் விதி முடிஞ்சு போயாச்சு, இனிமே வந்து நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத நீயே பார்க்கலாம். இந்த நாட்டு இளவரசனுக்கு வந்து இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைகிட்ட போய் கேளு அப்படின்னு கேட்குறாரு. நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ணவே மாட்டேன், ஏன் அப்படின்னா நாட்டு மன்னன், அவனை காக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, அதோடு இல்லாமல் நான் வந்து உங்களோட பையங்கிறது அவருக்கு தெரியும், கண்டிப்பாக என்னை விட்டுடுவாங்க, இந்த அந்த குழந்தை இறந்து போன சாபத்தை நான் வாங்க வேண்டாம், கண்டிப்பாக மன்னன் வந்து இதுக்கான தண்டனையை எனக்கு கொடுப்பான், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், இந்த விபரீத விளையாட்டுக்கு இந்த விளையாட்டு திருப்பி நம்ம வந்து தொடரவே வேண்டாம், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இல்லை நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நீ போய் இதற்கான பதிலை நீ கேட்டு தான் ஆகணும், இது என்னோட கட்டளை அப்படின்னு சொன்னோன்னே அரண்மனைக்கு போகிறார். போயிட்டு அந்த குழந்தைகிட்ட போகிற வரைக்கும் நாரதருக்கு வந்து தான் ஒரு ரிஷி அப்படிங்கிறத தாண்டி பயம் அப்படிங்கிறது தான், மரண பயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பயம். கிட்டக்க போய் அந்த மந்திரத்தை சொல்ல போகிறார். இந்த தடவை வந்து இவர் சிவாய நமன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன குழந்தை பேச ஆரம்பிச்சிடுது. பிறந்த குழந்தைங்கன்னு பேசுமா, பேசிட்டு சிரிச்சுது. நாரதரே, இந்த கேள்வியை கேட்கறதுக்கு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே நாரதருக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார். என்னடா அது குழந்தை பேசுகிறதே அப்படின்னு. அப்போ சொல்லித்த அந்த குழந்தை, எனக்கு நீங்கள் வந்து இந்த சிவாய நம அப்படிங்கிற அந்த நாமத்தை எத்தனை அழகாக எனக்கு உபதேசம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இன்னுமே அவருக்கு ஒரு படி அப்படியே ஆச்சரியம் தாழலை. ஏன்னா நான் முதல்ல வண்டா பிறந்தேன், அந்த வண்டா பிறக்கும்போது நீங்கள் தான் எனக்கு சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணீங்க. அதுக்கப்புறமா ஆந்தையிலேருந்து கொக்குலேருந்து பசுவோட கண்ணுக்குட்டியாக பிறந்தேன். கண்ணுக்குட்டிக்கு அப்புறமா இன்றைக்கி நான் வந்து மனித நிலையில் வந்து உயர்றதுக்கு இந்த சிவாய நம அப்படின்னு நீங்கள் ஒரு முறையும் உபதேசம் பண்ணி தான் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன். அப்போது எவ்வளோ உயரிய நாமம் இந்த சிவாய நம அப்படிங்கிற நாமம். இது ஏதோ சாதாரண மந்திரம்லாம் இல்லை, ஒரு மனித பிறப்புக்கு உண்டான அடிப்படை தத்துவத்தை இந்த நாமத்தை சொல்கிறது, இந்த நாமத்தை சொன்னால் கிடைக்கும்னா இதை விட வீரியம் வேறு என்ன வேணும் இந்த நாமத்துக்கு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிவிட்டு திருப்பியும் அந்த குழந்தையோட நிலைக்கு அது போயிடுறது. அப்படி சொல்ல வச்சது யார்? பிரம்மா. இந்த கதையில் வந்து திருப்பு முனையாக இருந்தது வந்து அந்த குழந்தையோட பதில். அது சொல்லும்போது அந்த சிவாய நமன்னு சொல்கிறச்சே சிவம் அப்படிங்கிறதோட இல்லாமல் சிவனோட வா அப்படிங்கிற திரு அருள் அப்படின்னு, இந்த திருவருளை அந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்து அடையணும். அந்த ஆன்மா அடையும் போது அது வந்து அந்த திரோத மலம் அப்படிங்கிற அந்த அழுக்க வந்து திரோத மலம் அப்படிங்கிறத கொண்டு தான் இந்த ஆணவ மலம் அப்படிங்கிற அந்த இப்படி ஒரு எழுத்துக்கும் ஒன்று சொல்லிட்டு இந்த திரோத மலம் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒன்று இருந்தால் தான்
நான் அப்படிங்கிற அந்த கர்வம், அந்த ஆணவம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ஒரு மலம் தானே, அழுக்கு தானே அது. அந்த அழுக்கை போக்கணும்னா சிவாய நம சிவாய நமன்னு சொல்லி 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 தான் அந்த அழுக்கை வந்து நம்ம எடுக்க முடியும். நம்ம வந்து பொதுவாக உடல் சுத்தம் அப்படிங்கிறது வந்து உடலை வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம உடலை சுத்தமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் இந்த உள்ளே இருக்கிற இந்த அழுக்கை போக்கணும் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த அழுக்கை திரோத மலத்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த மலத்தை எடுக்கக்கூடிய நாமம் தான் சிவாய நமஹா. இந்த மந்திரத்தை 24 மணி நேரமும் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லையே. இதுக்கு வந்து எந்த விதமான ஆச்சாரம் மடி அது இதுன்னு எதுவுமே வேண்டாம். சிவாய நம அப்படின்னு சொல்லுவதற்கு அபாயம் இல்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் மீண்டும் மீண்டும் இந்த நாமத்தை நம்ம ஸ்மரணை பண்ணிகிட்டே இருக்கணும். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேஹே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மைஹி நாராயணாய இதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.